நீ என்னை அட்டாக் பண்ணுவ, நான் உன்னை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? திருப்பி நான் தாக்குறதுக்கு எனக்கு தெரியாதா? என்கிட்டலாம் ஆயுதங்கள் இல்லையா? அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஈரான் யுஎஸ் தளங்கள் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. டைரக்டாக அமெரிக்கா மீது அல்ல, அமெரிக்க தளங்கள் மீது, கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது அந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மிடில் ஈஸ்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல்லையும் தாக்குதல் நடந்திருக்கு. ஜோர்டானில் ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கியிருக்காங்க. கத்தார் சில பதில்களை கொடுத்துருக்கு. சவுதி அரேபியா, பக்ரைன்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அமெரிக்கா, இஸ்ரேல் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால ஈரானுடைய வான்வெளியை மூடிட்டாங்க. தொடர்ச்சியாக ஸ்பை விமானங்கள் மூலியமா எத்தனை இஸ்ரேலிய விமானங்கள் உள்ளே வந்துட்டு வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான இன்ஃபர்மேஷனை திரட்டினாங்க. அது மட்டும் இல்லை, இதை தெரிஞ்சே தான் ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் இப்போ அட்டாக் பண்ணதை வீடியோ காட்சிகளை வெளியில் விட்டால் மட்டும்தான் இஸ்ரேல் தான் முதல்ல அட்டாக் பண்ணுச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பதிவு செய்ய முடியும். அதனால குறைந்தபட்சம் 2 மணி நேரத்திற்கு ஈரான் அமைதியாகவே இருந்தது. அதற்கு பிறகு தான் அட்டாக்கை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இஸ்ரேல்லையும் அட்டாக் நடத்தினாங்க. யுஎஸ் தளங்கள், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யுஎஸ் தளங்கள் 15க்கும் மேற்பட்ட தளங்கள் இருக்கு. அந்த இடத்துலையும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இப்போ இந்த காட்சியை பாருங்க. முதல்ல ரெக்கார்டாக சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. முதல்ல இந்த ரஜினி படத்தில் ஒரு டயலாக் வரும், கண்ணா நான் முதல்ல அடியை வாங்கிப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு. என்ன 1 2 3ன்னு திருப்பி கொடுக்குற மாதிரியே என்ற அப்படிங்கிற கதை இருக்குல்ல, 3 தாண்டின உடனே தான் நான் அடிப்பேன் அப்படின்னு ரஜினி சொல்லுவார்ல, அது மாதிரி தான் ஈரான் இப்போ சம்பவத்தை செஞ்சுருக்கு. அதில் 1 2 நானும் வரிசைப்படுத்துகிறேன். டெஹ்ரானில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக தெரு மற்றும் ஜோம்ஹாரி அப்படிங்கிற பகுதியில் இஸ்ரேலிய ஏவுகணைகள் தாக்கியதாக ஒரு செய்தி. பார்ஷ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் இது தொடர்பான உண்மையான தகவல்களை பதிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பதிலடி தருவோம் அப்படின்னு ஈரானுடைய அயத்துல்லா கமினி அவர்கள் சூப்பராக வந்து பதுங்கு குழியில் பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்களை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் இழந்துட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இது வெறுமன சந்தேகம் தான். பட் கமினி அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவல் வெளியாகிருக்கு. தொடர்ச்சியாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு இந்த காட்சிகள் அனுப்பியிருக்காங்க. இது ஈரானிய பாதையில் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள், அங்கே இருக்கக்கூடியவங்க, ஈரானில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் எடுத்து அனுப்பிய காட்சிகள் தான் இது. இது மட்டும் கிடையாது, இது தொடர்ச்சியாக பல காட்சிகள் இருக்குது. பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்கா 5வது கடற்படை தளத்தின் மீது ஈரானிய ஏவுகணைகள் வந்து தாக்குதலில் முதல் தருணம் வந்து இது நான் காண்பிக்கக்கூடிய காட்சி. சரியா, பக்ரைனில் தான் அதிகமான அளவில் அட்டாக் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி கத்தாருடைய யூஎஸ் பேஸ் இருக்குல்ல, அங்கேயும் வந்து பயங்கரமாக ஃபயர் ஆகிருக்கு. ஈரானிய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு கத்தார் அரசு ரொம்ப பெரிய அளவில் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் அமெரிக்கா மேலே தானே அட்டாக் பண்ணணும், அமெரிக்கா உலகத்தில் வந்து அமெரிக்கா எந்தெந்த நாடுகள்லாம் வணிகம் பண்ணுதோ அந்த நாடுகள் மேலாம் அட்டாக் பண்ணுவீங்களா? கத்தாரில் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுடைய சுயமரியாதையை இழுக்குக்கு உண்டாக்குறது. எங்களுடைய நாட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் போர் பண்ணுவீங்க? எங்களுடைய நாட்டுக்குள்ளே இப்போ ஒரு அமெரிக்கர் இருக்காருன்னா அந்த அமெரிக்கர் மேலே குண்டு போடுவீங்களா? அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக கத்தார் அரசு எழுப்பக்கூடிய கேள்விக்கு ஈரான் அரசு என்ன பதில் சொல்ல போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எல்லாமே பக்ரைனுடைய காட்சிகள் தான். பக்ரைனில் தான் ஏகப்பட்ட சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் சொல்லுது. இது ஃபுல்லாகவே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கம். ஓகேவா? இப்போது அடுத்ததாக ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சி இப்போது பக்ரைன், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் இந்த 4 நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்கங்கிற செய்தி வெளியாகுது. முழுக்க முழுக்க அழகான தேசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துபாய் உள்ளிட்ட நகரங்கள், சவுதி அரேபியா உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே இப்போ பற்றி எரியக்கூடிய காட்சிகள். காரணம் என்னென்னா, ஈரானுக்கு அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய கோபம், அமெரிக்க தளங்கள் அங்கெல்லாம் இருக்குங்கிற கோபம். இது ஒன்று தான். 12,000 கிலோமீட்டர் தாண்டி போய் அமெரிக்கா மேலே, நியூயார்க் சிட்டி மேலே ஈரானால் இப்போதைக்கு பாம்பு போட முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஐசிபிஎம் அப்படிங்கிற அந்த ஆயுதங்கள் இல்லைன்னு அவங்களே
ஐஏக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டைரெக்டாக அமெரிக்கா மீது அட்டாக் பண்ண முடியாது. அதனால யுஎஸ் தளங்கள் மீது அட்டாக் நடத்துகிறாங்க. சரி, இன்னொரு புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் இருக்காங்கல்ல, சந்தோஷமாக பாடுறாங்க. ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் இஸ்ரேலியர்கள்லாம் அந்த பதுங்கு குழியில் ஒளிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தலைநகர் மீது, எங்கள் டெக்ரானில் இருக்கக்கூடிய தலைநகர் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்திய பிறகு ஈரானுடைய டெக்ரானில் ரொம்ப பெரிய அளவில் சேதாரங்கள் ஏற்பட்டதாகவும் ரிப்போர்ட் சொல்லுது. இதனால் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. அது தொடர்பான இன்ஃபர்மேஷனை ஈரான் அரசு இன்னும் வெளியிடலை அப்படிங்கிற தகவல். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பகுதிக்கு அழிவு, மரணம் உள்ளிட்ட பெரிய துயரத்தை ஏற்படுத்துவதை தவிர வேற என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்க வேண்டியதான். தொடர்ச்சியாக அவங்க அதை மட்டும்தான் செய்வாங்க. அமெரிக்க இராணுவ தாக்குதலில் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தளங்களையும் தாக்கியிருக்காங்க. ஈரானிய நாடாளுமன்றம், தேசிய உச்சி கவுன்சில், புலனாய்வு அமைச்சகம், ஸ்பை ஏஜென்சிஸ், ஈரானிய அணுசக்தி நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு செய்தி வெளியாகுது. ஈரானிய செய்தி நிறுவனங்களும் இதனால் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. தொடர்ச்சியாக 12 நாள் வார் அப்போ அந்த ஈரானிய IRIB அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் மேலே அட்டாக் நடத்தினாங்க. அதில் ஒரு பெண் செய்தியாளருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது மாதிரியான ஒரு நிகழ்வை மறுபடியும் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்ன சேதாரம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறலை. பெரிய சைபர் தாக்குதலும் அங்கே நடந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த காட்சிகளை பாருங்கள். இது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல பெரிய அட்டாக்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா அப்படிங்கிற இடத்துல இஸ்ரேல் மட்டும்தான் ஈரான் அட்டாக் பண்ணுவாங்களா? ஈரானுக்கும் இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியும்ல. அந்த வகையில் ஹைஃபா அப்படிங்கிற இடத்துல ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை மூலியமாக ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. இதை இஸ்ரேலிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் ஒன்றும் பண்ண முடியல, வாங்கிட்டாங்க, அடி வாங்கிட்டாங்க. ஸோ இதனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடு அட்டாக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரிழப்புகள் பற்றிய விஷயங்களை இன்னமும் இஸ்ரேல் வெளியிடலை. இது நம்ம கத்தார்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. இது முழுக்க கத்தாரில் அமெரிக்க தளத்தில் அட்டாக் பண்ணுறதுக்காக ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல். இதில் குடியிருப்பு பகுதியிலையும் ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகுது. தொடர்ச்சியாக இது மாதிரியான போர் தொடர்பான செய்திகளை நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட்டாக நாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மையை அறிந்து ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.